நம்மலாம் பசிச்சு சாப்பிட்றோமா அப்படிங்கிறதே முதல் கேள்வி. பொதுவாக இன்றைக்கெல்லாம் காலையில் நம்ம வேலைக்கு போகிறோம்னா 8 மணிக்கு ஒரு உணவு, மதியம் 2 மணிக்கு ஒரு உணவு, மாலை 4 மணிக்கு ஒரு உணவு, திருப்பி இரவு 8 மணிக்கு ஒரு உணவுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை தான் நம்ம உணவு பழக்கமாகவே வச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் 2 வேளை உணவுக்கு மேலே தேவை கிடையாது. மருந்துகள் கூட இன்னைக்கு செரிமான நோயை கொண்டு வரும். ரத்த உறைதலை குறைக்கிறதுக்கான மருந்து, ரத்தத்தில் இருக்க கொழுப்பு விகிதாச்சாரம், கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான மருந்துன்னு நிறைய மருந்துகள் இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்தையே வச்சிருக்கோம். காலையில் எழுந்த உடனே தைராய்டு மாத்திரையில் ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கும்போது தூக்கத்திற்கும் மோஷனுக்கும் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில நாம் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது உணவுகளை நாம் மென்று சாப்பிடுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே சார். இன்னைக்கு நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். வயிறுடைய வேலை அரைப்பது கிடையாது, நொதிப்பது. வாயுடைய வேலை, பற்களுடைய வேலை தான் அரைப்பது. அப்போ நல்லா உணவை வாயில போட்டு மென்று உமிழ்நீரோட நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பசி இல்லை, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு வலிக்குது, நெஞ்சு எரிச்சல் வருது, தொண்டையில் புண் வருது, வாய்ப்புண் வருது, வயிறு புண், குடல் புண் வருது, ஒவ்வாமை சார்ந்த நோய்கள் சொல்லக்கூடிய சீலியாக் நோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சார்ந்த நோய்கள் வருது, மலச்சிக்கல் வருது, இல்லை வயிற்றால போகிறது அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை வயிற்றால போகிறதுன்னு இந்த மாதிரி நிறைய நோய்களால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மனுஷனாவது கஷ்டப்படுற நிலையில். ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இன்னைக்கு நம்ம குடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்க போறோம் சார். ஆயுர்வேதத்தின் பார்வையில குடல் ஆரோக்கியம் என்றால் என்ன, அதை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சார். ஆயுர்வேதம் அப்படிங்கிற மருத்துவத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே சமதோஷ, சமதாது, சம அக்னி, சம மலக்கிரியகன்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் தான். அதாவது நல்ல உடல் அமைப்பு, தோஷங்கள் 3ம் சமநிலையில் இருக்கிறது, வாதம் பித்தம் கபம்ங்கிற 3ம் சமநிலையில் இருக்கிறது, நல்ல பசி இருக்கிறது, நல்ல ஜீரணமாகிறது, இந்த ஜீரணத்தின் போது உருவாகக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உடம்புக்குள்ளே சேர்றது, அதே போல் இந்த ஜீரணத்தின் போது உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது. இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சரிசமமாக உடலுடைய ஆரோக்கியம், வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை, நம்முடைய சாப்பிடுகின்ற நேரம், சாப்பிடுகின்ற உணவை பொறுத்து எல்லாமே ஆரோக்கியமாக மாறுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் நல்ல ஜீரணம், இல்லை ஆரோக்கியமான ஜீரணம் சொல்லுது. இன்றைக்கெலாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அது வயத்துலேருந்து குடலுக்குள்ளே போயிடுது, மத்தியானம் பசிக்குது, திருப்பி ஈவினிங் பசிக்குது, திருப்பி நைட்டு பசிக்குது, இதெல்லாம் இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். ஆனால் அப்படி கிடையாது. ஆரோக்கியங்கிறதே காலை உண்ட உணவு முழுமையாக செரித்து கழிவாக வெளியேறுகின்ற வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்துக்கும் தான் நம்ம ஜீரண மண்டல ஆரோக்கியம்னு சொல்லுவோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ஜீரண மண்டல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா பசி இல்லை, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு வலிக்குது, நெஞ்சு எரிச்சல் வருது, தொண்டையில் புண் வருது, வாய்ப்புண் வருது, வயிறு புண், குடல் புண் வருது, ஒவ்வாமை சார்ந்த நோய்கள் சொல்லக்கூடிய சீலியாக் நோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சார்ந்த நோய்கள் வருது, மலச்சிக்கல் வருது, இல்லை வயிற்றால போகிறது அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை வயிற்றால போகிறதுன்னு இந்த மாதிரி நிறைய நோய்களால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மனுஷனாவது கஷ்டப்படுற நிலையில் இருக்கும். இன்றைக்கு ஜீரண ஆரோக்கியம் தான் நம்முடைய உடலுடைய அடிப்படை ஆரோக்கியங்கிறத புரிஞ்சிக்காததாலோ என்னவோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய மிகப்பெரிய நோயாக பார்ப்பது ஜீரண மண்டல நோய்களை தான். வாய்ப்புண்ணில் ஆரம்பித்து, தொண்டை எரிச்சலில் ஆரம்பித்து, வயிறுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களில் ஆரம்பித்து, சிறுகுடல் புண், பெருகுடல் புண், சீலியாக் நோய், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், அதே போல் இன்றைக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற மூலம், பௌத்திரம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் வரை அனைத்துமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஜீரண மண்டல நோய்கள் தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு தெரிந்த நட்பு வட்டாரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? இருக்கும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கு மனித குலம் புற்றுநோய்களை பார்த்து பயப்படணுமா,
இல்லை உடம்புல ஏற்படுகின்ற நிறைய தீராத சர்க்கரை நோய் போன்ற நோய்களை பார்த்து பயப்படணுமானா எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஜீரண மண்டல ஆரோக்கியம் சரியில்லைங்கிற ஒரு நோயை பார்த்து தான் நம்ம பயப்படணும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்செட்டாக இருக்கும். எனக்கு எப்போ இந்த சாப்பாடு வந்து ஒன்று வாமிட்டாக வந்துடணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வெளியில் போயிடணும், எனக்கு வெளியில் போனால் தான் நான் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். எந்தனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுது, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். நிச்சயமா. முதல்ல 5 காரணங்கள் பசியின்மையில் ஆரம்பித்து இன்றைக்கு வயிறு உப்புசம் வரை ஏற்படுவதற்கு 5 முக்கியமான காரணங்கள். நம்பர் 1, நம்மெல்லாம் பசிச்சு சாப்பிட்றோமா அப்படிங்கிறதே முதல் கேள்வி. பொதுவாக இன்றைக்கெல்லாம் காலையில் நம்ம வேலைக்கு போகிறோம்னா 8 மணிக்கு ஒரு உணவு, மதியம் 2 மணிக்கு ஒரு உணவு, மாலை 4 மணிக்கு ஒரு உணவு, திருப்பி இரவு 8 மணிக்கு ஒரு உணவுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை தான் நம்ம உணவு பழக்கமாகவே வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் 2 வேளை உணவுக்கு மேலே தேவை கிடையாது. காலை உணவு, மாலை உணவு, தேவைப்பட்டால் மதியத்தில் ஒரு சிற்றுண்டி இருந்தாலே போதும். நம்மலாம் ஆரோக்கியமான லைஃப்பில் இருக்க முடியும். அதிகமான உணவு வயிற்றுக்குள்ளே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க, 7 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறீங்க, 8:30 பிரேக்ஃபாஸ்ட், 11:30 ஒரு காஃபி, 2 o'clock உங்களோட லஞ்சு, 4:35 ஒரு காஃபி அண்ட் ஸ்நாக்கு, திருப்பி 8 o'clock டின்னர். முடிஞ்சால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பழமோ பாலோ சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள்ளே இருக்குது. அந்த உணவு வயிறு நொதிக்கிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவை. ஆனால் அந்த நேரத்தை கொடுக்காமையே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த வேளை உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆமாம். அப்போ சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ளே பாதி செரித்த நிலையிலும் பாதி செரிக்காத நிலையிலும் கலப்படமாகப்படுற உணவாக வயிற்றுக்குள்ளே போகும்போது அதுதான் இன்றைக்கு நமக்கு செரிமான மண்டல நோய் ஏற்படுவதற்கு முதல் காரணம். 2வது முக்கியமான காரணம், நம்ம யாருமே இரவில் சரியாக தூங்குறது கிடையாது. இன்றைக்கி தூக்கமே செரிமானத்திற்கான மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கி அல்சர் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு தூக்கம் என்றைக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அடுத்த நாள் அவங்களுடைய சிரமங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியும். இப்போ நல்ல தூக்கமே நல்ல மருந்துன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே இன்றைக்கி சரியாக தூங்காத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் செரிமான மண்டல நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 3, இன்றைக்கு ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இந்திய சமூகம் இருக்குதுன்னு சொல்லணும். எல்லாருக்குமே அலர்ஜி இருக்கும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலருக்கு பால் ஒத்துக்காது, பால் சாப்பிட்டா வயிற்றால் போகும். சிலருக்கு இனிப்பு ஒத்துக்காது, சிலருக்கு காரம் ஒத்துக்காது, சிலருக்கு தக்காளி ஒத்துக்காது, சிலருக்கு ஏலக்காய் ஒத்துக்காது. இந்த மாதிரி உணவில் நமக்கு எது ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் இருக்கும்போது, அந்த உணவை தெரிந்தோ தெரியாமலோ நாம் தினசரி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அதுவே இன்றைக்கி செரிமான மண்டல நோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. 4வது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும் இல்லை, மருந்துகள் கூட இன்றைக்கி செரிமான நோயை கொண்டு வரும். இரத்த உறைதலை குறைக்கிறதுக்கான மருந்து, ரத்தத்தில் இருக்க கொழுப்பு விகிதாச்சாரம், கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான மருந்துன்னு நிறைய மருந்துகள் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்தையே வச்சுருக்கோம். காலையில் எழுந்த உடனே தைராய்டு மாத்திரையில் ஆரம்பித்து ராத்திரி படுக்கும்போது தூக்கத்திற்கும் மோஷனுக்கும் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது செரிமான மண்டல நோய்கள் தான். 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மற்றும் ஒரு ரீசன், நம்ம யாரும் டீடாக்ஸே செஞ்சுக்கிறது இல்லை. முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்பெல்லாம் விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றி உடல் சூடை குறைத்து குடல் சூடை குறைத்து ஆரோக்கியத்தை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் கிடையாது, பேதிக்கு மருந்து எடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பழக்கமும் கிடையாது. இப்போ என்ன ஆகுது, நமக்கு சிரமங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ அதனால் உடல் சுத்தின்னு சொல்லக்கூடிய டீடாக்ஸ் செய்யக்கூடிய பழக்கம் கலாச்சாரம் இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறிப்போனது கூட இன்றைக்கி நமக்கு இந்த ஜீரண மண்டல நோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம். உணவு, வாழ்வியல் முறை, தூக்கம், மன அழுத்தம்னு இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட சாதாரணமாக இன்றைக்கி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதர் கூட இன்றைக்கி அல்சர் நோயினால் அவதிப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 காரணங்கள் தான். அதனால் இந்த 5 காரணங்களில் 3 காரணங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃபாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செரிமான மண்டலத்தில் பித்தப்பை கல்லில் ஆரம்பித்து மலச்சிக்கல், மூலநோய் வரை
பெருங்குடல் புற்றுநோயில் ஆரம்பித்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வரை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க எல்லாருமே எதுக்காக நம்ம ஓடுறோம், நம்ம சாப்பிட்றதுக்காக தானே ஓடுறோம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிற எல்லா உணவுகளுமே சாப்பிட்றாங்க. நைட் டைம் கிரேவிங்ஸ்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, 3 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய டெய்லி ரொட்டீனே அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குடலில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? 5 விஷயங்களை இதுலேயும் நம்ம பார்க்கணும். நம்பர் 1, நம்ம உடம்பு முதல்ல வாதமா பித்தமா கபமாங்கிற ஒரு புரிதல் தேவை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வாத உடம்புக்காரங்களுக்கு விஷமா அக்னின்னு சொல்லுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் பார்த்தா பசியே இருக்காது. இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக நல்ல பசி ஜீரணம் இருக்கும், அப்புறம் பார்த்தா திடீர்னு அவர்களுக்கு பசியே இருக்காது. இது வாத உடலமைப்பை கொண்டவர்களுக்கு விஷமா அக்னின்னு சொல்லுவோம். இந்த பித்த உடலமைப்பை கொண்டவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 24/7 நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காலையில் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டாக, 10 o'clock டான் ஒரு ஸ்நாக், ஒரு பிஸ்கெட்டோட டீ, 12:30க்கு லஞ்சு, திருப்பி 4 o'clock ஸ்நாக்கு, 7:30 டின்னர், திருப்பி நைட்டு படுக்கும்போது ஏதாவது ஒன்று. இதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருப்பவங்க பித்த உடலமைப்பை கொண்டவங்க. கப உடலமைப்பை கொண்டவர்கள் தான் எப்போவுமே இந்த டயட்லலாம் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள். அவங்க நினச்சா கூட, அதாவது அவங்களுக்கு பிடித்த உணவாக இருந்தால் கூட வயிறு முட்டை சாப்பிடாமல் தேவையான அளவுக்கு சாப்பிடக்கூடிய குணத்தை கொண்டிருப்பவங்க கப உடலமைப்பை கொண்டவங்க. இப்போ நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கலாச்சார ரீதியாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து விதவிதமான உணவுக்கு நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். விதவிதமான உணவு சாப்பிடுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? எல்லா விதமான ஜீரண மண்டல நோய்களும் வரும். 2வது, இன்றைக்கு உணவு அப்படிங்கிறது சூடாக சாப்பிட வேண்டிய, மென்று சாப்பிட வேண்டிய, சாப்பிடும்போது மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம, ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் கூட பேசாமல் சாப்பிட வேண்டிய முக்கியமான தெய்வ அம்சம் பொருந்தியது தான் உணவுங்கிறது. இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சாப்பாட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அப்போ உணவு அமிர்தமாக நம்ம உடம்புல வேலை செய்கிறதுக்கு பதிலாக உணவு அங்கேயே விஷமாக ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கலாம். 3rd இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், நம்மளுடைய காலநிலையை பொறுத்து நம்மளுடைய உணவு முறைகள் மாறணும். நல்ல கோடை காலத்தில் இருக்கும், அப்போ போய் யாரையாவது பிரியாணி சாப்பிட சொன்னால் என்ன ஆகும்? அந்த உணவில் இருக்கக்கூடிய காரம் வயிற்றுக்குள்ளே போகும்போது உடல் சூடு ரொம்ப அதிகமாகிறது பார்ப்போம். ஆனால் அந்த கோடை காலத்தில் மோர் சாதம் மிகச்சிறந்த உணவு. ஆனால் இப்போ என்ன, காலநிலை மாறிய பிறகும் கலாச்சாரம் மாறிய பிறகும் நம்ம என்ன பண்ணுறோம்? நாள் கிழமைலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா பிரியாணி, நினச்சா ஆடு இறைச்சி, நினச்சா சூப்புன்னு சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பை பாதிக்க ஆரம்பித்து நமக்கு நோயை உருவாக்குது. ஸோ சீசனல் சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் இறைவனுக்கே சீசனல் சேஞ்ச் உண்டு. கோடை காலத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமே வெறும் மோரும் பானகமும் தான். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாது. அதே இறைவன் கிருஷ்ண ஜெயந்தியில் வராரு, மழைக்காலம் குளிர்காலத்தில் வராரு, அவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெய் பலகாரங்களையும் இனிப்பு உணவுகளையும் நம்ம தரும். ஸோ இந்த மாதிரி காலநிலை புரிந்து நம்ம உணவை மாற்றாமல் இருப்பது கூட நமக்கு ஜீரண மண்டல நோய்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். 4வது, இன்றைக்கு இந்த உணவுகளை நாம் மென்று சாப்பிடுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே சார். இன்றைக்கி நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். வயிறுடைய வேலை அரைப்பது கிடையாது, நொதிப்பது. வாயுடைய வேலை, பற்களுடைய வேலை தான் அரைப்பது. அப்போ நல்லா உணவை வாயில் போட்டு மென்று உமிழ்நீரோடு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னா அது வயிற்றுக்குள்ளே போகும்போது நமக்கு சீக்கிரம் ஜீரணமாகும், சிரமங்கள் இருக்காது. அதே போல் வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அந்த உணவில் செயல்பட்டு அதை நல்லா உடைத்து எடுக்கும். நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆசிட்ஸ் எல்லாம் சிம்பிள் ஆசிடாக பிரேக் டவுன் ஆகும். அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஆனால் நம்ம யாருக்குமே டைம் இல்லைங்கிறதுனால நம்ம நேரடியாக விழுங்க ஆரம்பிக்கும்போது இந்த உணவுகள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே அதிகமான அமிலம் சேர்ந்தால் தான் அதை நொதிக்க முடியும்னு ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி உணவும் சரி ஜீரணமாகாமல் நமக்கு நோய்கள் வரதை பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே 5வது ரொம்ப முக்கியமானது, பசித்து சாப்பிடுகின்ற கலாச்சாரத்தை இழந்து விருப்பத்தின் பேர் சாப்பிடுகின்ற கலாச்சாரத்தில் இருக்கும். இன்றைக்கி எந்த டீ ஷாப் நீங்கள் காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே போனாலும் மெட்ராஸ்லலாம் 40 டிகிரி வெயில் அடிக்குது. இந்த 40 டிகிரி வெயில்லையும் காஃபி கடையில் உட்காந்து டீ காஃபி குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் தான் நான் ஒரு முறை ரஷ்யா போயிருந்தேன். பயங்கரமான பனி, குளிர், எப்படா ஹோட்டலுக்குள்ளே போகிறோன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே இருக்கவங்கலாம் ஜாலியாக பனியில் நின்று கோன் ஐஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க, விதவிதமான ஐஸ் சாப்பிட்றாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓ நம்ம ஊரில் தான் வெயிலில் வந்து காஃபி குடிக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஸோ அது ஒரு
மனிதனுடைய மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயத்தை காலநிலை எதுவுமே பார்க்காம நம்ம செய்யும்போது அதுவே நமக்கு நோய்களை உருவாக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த 5 காரணங்களே போதும் இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் நோய்கள் ஏற்படுவதற்கும் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் இதுவே காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மளோட கையில் தான். விழிப்புணர்வற்ற ஒரு வாழ்வியல் முறையில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு செரிமான மண்டல நோய்கள் நிறையவே ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். வாய்வு தொந்தரவு, அதாவது கீழே குடல்லாம் நல்லா இருக்கும், காலையில் எழுந்துப்போம், மோஷன் போவோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும், பசி நல்லா இருக்கும், எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் 2 இட்லி சாப்பிட்டோன்னா வயிறு உப்புசமாயிடும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடும் சாப்பிடுவோம், பசியும் இருக்கும், சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் உப்புசமாகும். நன்றாக செரிமானமாக்கப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள முடியாமல் கலப்படமாக சரியாக செரிமானம் ஆகாத உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமை பெற்ற அமிலங்களாக இல்லாமல் முற்று பெறாத அமிலங்களாக சக் பண்ணி எடுக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் தான் இன்னைக்கு சக்கரை நோய்க்கு, இதய நோய்க்கு, புற்றுநோய்க்கு, உடல் எடை அதிகமாவதற்கு, மாலமிலா சுரப்பிகள், ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்கும் பெரிய காரணமாகும். வயிற்றில் இருக்கு வாமிட்டிங் வந்துடுது. அப்போ சிறுகுடல்லையோ பெருகுடல்லையோ அந்த உணவு நீண்ட நேரம் கழிவாக தங்க ஆரம்பித்தா என்ன பண்ணும்? உடனே வயிறு அதை நல்லா முறுக்கி கடுமையான வலியோடு அதை வெளியில் அனுப்பி உடனே வயிற்றால் போகக்கூடிய பேதியை நமக்கு உருவாக்கும். இது கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்க்கறது. கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ள ஆத்மானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது என்னன்னா, மேல் வயிறுலேருந்து பெருங்குடல் வரையிலும் வீக்கமாக வருது. அடிவயிறில் எந்த ஹெவினஸும் இருக்காது. வயிறு மேலே இங்கே வயிற்று நம்மளோட மார்பு கூடல் நடுப்பகுதியில் ஆரம்பித்து பெருகுடல் கனெக்ஷன் ஆகிறவரெலாம் இருக்கும். இது சிறுகுடல் அழற்சியால் வரக்கூடியது, இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், ஸ்மால் இன்டெஸ்டைன் ப்ராப்ளத்தினால வருது. இது வந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாப்பாடு கீழவும் போகாது, மேலேயும் போகாது, நடுவில் அடப்பட்ட மாதிரி நிற்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.